மோசடி நிறைவேற்றுகிறது ஓகே. அது அதை நாம கேட்டது உடனடியாக கலெக்ட பண்ண ஓட பண்ணி உடனடியாக எந்த மினிட்டிலேயும் இல்லை. அப்ப யாரால் செய்யப்பட்டது, யாரால் கலட்டப்பட்டது, அது சம்பந்தமா இருக்கிற கேள்வி நாங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கூப்பிட்டு கதைச்சு கட்டாயம் அதுல வந்திருக்கும். இந்த கேண்ட்ரி போர்ட் நான் நிதிக்குழுல இருக்கே இல்ல கேண்ட்ரி போர்ட் சம்பந்தமா நிதிக்குழுவுல முதலாவது விடயமா கதைக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக இந்த அறிக்கையில வரையலை என்றத நம்மளோட கேள்வி. என்னுடைய கேள்வி அதான் என்னன்றத செயலாளர் அந்த முதல்வரோடாக அதனுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சி நிலையில இல்லாத விடயமண்டபடியா சில நேரம் இல்லாத விடயமாக இருந்தாலும் அதுல ஒரு முதன்மையான விடயமாக அது எடுக்கப்பட்டால் அது அறிக்கையில முதன்மைப்படுத்தி போடப்பட வேண்டும் என்றது நியதி. அந்த நியதிக்குட்பட்டு இது ஏன் போடப்படையில் என்ற ஊக்கப்படுத்தி அந்த கல்வி போர்டுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று முடிவெடுக்கப்பட்டது நமது நிதிக்குழுவில். உங்களை பாராட்டுகின்றே உடனடியாக அதை தெளிவாய்த்து நீங்கள் அதை போட பண்ணி உடனடியாக கலட்டினீர்கள். அதனுடைய நல்ல ஒரு ஆட்சி முறையை நீங்க நிரூபித்திருக்கிறீர்கள். அது பேசப்பட்டது நிதிக்குழுவில். நாங்கள் அதில் பாராமுகமாக இருந்திருந்தால் எல்லாரும் சேர்ந்து தெரியும். அதோட பேஸ்புக்ல எல்லாரும் சேர்ந்த எல்லாரும் இருக்கிறேன் கலட்டி கொண்டு வந்த ஒரு விடயம் அது ஒரு ரெக்கார்டுல எழுத்து மூலமாக இருந்தால்தான் அது எங்களுக்கு பலமாக இருக்கும், முதல்வருக்கு பலமாக இருக்கும். அந்த பலம் மிக்க அந்த ஆவணத்துக்குள்ளே ஏன் அந்த இது கலைக்கப்பட்ட முதலாவது விடயம் உறுதியான விடயம் திடமான விடயம் ஒரு தேவைக்குரிய விடயம் அதிலே அச்சிடப்படாதற்குரிய காரணத்தை முதல்வர் ஊடாக செயலாளரிடம் கேட்கிறோம். அது கட்டாயம் பயன் சொல்ல வேணும். என்று சொல்லி அது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பேசுபொருளான விடயம். வேறாக்கான நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள் பாராட்டுங்கள். சபையில் இருக்கிற அனைவரும் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் முதல்வருக்கு வெளிப்படுத்துங்கள். நல்ல விடயமாக இருக்கும். அதே நேரம் இது ஒரு ரெக்கார்டாக பேணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்தடுத்து இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். முழுமையாக இன்னும் முடியல, கொஞ்சம் தான் நடவடிக்கை காட்டு. இதை ரெக்கார்டாக வராததுக்குரிய காரணம் என்ன என்றதை நீங்க உடனடியாக பதிவு செய்யுங்க. நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர்களே, தாங்கள் இவ்வளவு ஊழல் மோசடி என்பதற்கு விளக்கம் கேட்டது அர்த்தம் இதுதான் என்பதை நான் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக தயவு செய்து இந்த கண்ட்ரி போர்டு சம்பந்தப்பட்ட பிரதி ஆணையாளரை சபை கலைக்குமாறு தாழ்மையுடன் அவர்களே சில விடயங்களை நாங்கள் அறிக்கையில வராதிக்க அதை நாங்கள் ஊழல் மோசடி என்று சொல்லிடாது. உறுப்பினர்கள் உங்களோட ஆதங்கம் விளங்குது என் கூடையில அதற்கு பதில் தரணும். ஆனா அந்த இதுதான் ஊழல் மோசடி என்று சொல்லி இதே நீங்க ஊழல் மோசடி என்று நீங்கள் உயரிய சபையில ஒரு பதில் வரும்போதுதான் இது என்ன ஊழலா இல்ல ஊழல் இல்லையா என்ற பதில் இதுக்கான வெளிப்படும் போது அதுக்காக சரியா பதில சொல்லுங்க. சில நேரங்கள்ல
நான் சொல்வதை கேட்டு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை பெற்றுக் கொள்வதற்கு தயவு செய்து இந்த பையிலே கையெழுத்து வைத்துள்ள பிரதி ஆணையாளர் அம்மாவை விளக்கத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கையெழுத்து வைத்திருக்கிறார், அவருடைய கையெழுத்து மோசடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விளங்கல கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா சபையை நடத்துங்க. இல்ல கௌரவ உறுப்பினர்கள் நான் உங்களுடைய போது குமாரா இல்ல கௌரவ நிசாந்தனோட இது சம்பந்தமா கருத்து சொல்லுது. சில வேளையில கௌரவ உறுப்பினர் நீங்கள் இருங்கோ, நான் இது சம்பந்தமா கருத்து சொல்றேன். அவர் உதயத்துக்கு தனக்கு மட்டும் இருங்கோன்னு சொல்றான்னு சொல்றாரு. எல்லாரும் இருங்கோ, பொறுமையா கேளுங்கோ. இரண்டாவது உதயத்துக்கு குமாரதாஸ் தேடினவர் இங்க அந்த நேரம் இல்லை. அப்ப இது சம்பந்தமா நான் சொல்றேன்டா, இது சம்பந்தமா செயலாளர் ஏதாச்சும் என்ன கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா சில விளைஞரை வந்து கேட்டுருப்பா. மேயர் என்னென்ன விஷயம் நிகழ்ச்சிகள்ல போடுறதோ போடையிலாண்டி இதை நான் சொல்றேன். அவன்கிட்ட நாங்க கேட்டு பார்த்துட்டு முடிஞ்சதுக்குரிய பதினஞ்சு சொல்றேன். ஆனா இது ஊழல் மோசடி அல்ல. இது சம்பந்தமா என்ன நடந்தது உங்களுடைய கேள்விக்கு அவர்கிட்ட நான் பதில் கேட்டு சொல்றேன். கௌரவ உறுப்பினர்கள் கொடுக்க செயலாளர் முதலாவது கூட்டத்திலேயே அந்த சில விஷயங்கள் கலைச்ச விடயங்கள் கூட்டக்குழுவில் வர இல்லை. அது தொடர்பாக கௌரவ உறுப்பினர் யுவசரியமாகவும் கௌரவ உறுப்பினர் குமரதாசன் அவர்களும் விரிவாக இந்த கூட்டத்தில் கூறப்பட்டன. அது தொடர்பாக நிதிக்குழு அடுத்த நிதிக்குழுவில் உங்களுக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் தரப்பட்டது. அது உங்களுக்கு நிதிக்குழுவில் இருக்கிறவங்க தெரியும். அந்த வகையில இந்த முறை நிதிக்குழுவிலையும் அந்த விடயங்கள் ஏற்கனவே நடந்த எங்களோட கடமையான செயற்பாட்டுக்கு ஏற்றவாறு கௌரவ முதல்வரும் அது தொடர்பாக கலந்தாலோசித்து அதனால் கடமையாக நிகழ்ச்சி நிதியில் இல்லாத விடயங்கள் போடக்கூடாது என்பது நிதிக்குழு உறுப்பினருக்கு யாருக்கு தெரிந்த விடயம். இல்லாத விஷயத்தை போடக்கூடாது. முதல்வர் அறிவித்தல காவியில அப்படி இல்லை. போடாமல் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம். இது முக்கியமான கேண்டிபோர்ட் விடயம். நிதிக்குழு இன்னும் நிகழ்ச்சி நிரந்த இல்லாம இன்னும் நேர் போடலாம். பாதுகாப்பு பாதுகாப்பு சம்பந்தமாக இங்க விவாதிக்கிறீங்க. நல்லூர் வருடாந்த செய்கிற செலவினத்துக்குள்ள உள்ளடங்களாக வரலாம். நீங்க தொடர்ந்து இந்த பாதுகாப்பு சேவை மீடியா தேவையில்லாம நாங்கள் ஒரு சிலவை செலவு இது நல்லூர் சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தோடு அமைக்கப்பட்ட பழமையான செலவினம் நிகழ்ச்சிகள் போட்டுட்டு புதிதாக பாதுகாப்பு நிகழ்ச்சி நிகழ்ந்த வரக்கூடாது எங்களுடைய மதிப்புக்குரிய செயலாளர் சொல்றது இல்ல. சரி, எங்களுக்கு அப்படி முக்கியமான விடயங்கள் இன்றைக்குதான் நிகழ்ச்சி நிகழ்ல சேர்த்து அறிக்கையில சேர்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் இதுக்குள்ள உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொண்டு இருங்கோ எல்லாம் இருங்கோ சேர்த்து போட்டு உடனே சொல்லிடுறேன்.
அப்ப நீங்க யாருக்கு பெருமோரே உடனே அஜெண்டாவில இல்லாத ஒரு விஷயம் என்ன இந்த கடைசியாக நடந்த 29/8/2025 ஆண்டு நடந்த நிதிக்குழு கூட்டத்துல 9வது 10வது விஷயமாக அடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க அதிலே கணக்கு வழி அஜெண்டாவில இல்ல. அது மட்டும் வந்தது கட்சி போட்டே நிலையில இயக்கப்படாமல் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. என்ன சொல்லுவாங்க? இது சம்பந்தமா உண்மையை கழிச்சா இதான் இல்ல இல்ல வருங்க முதல்வர் செயலாளருக்கும் முதல்வருடைய பகுதியில் இருந்து அழுத்தம் போயிருக்கிறது. இதான் உண்மை. நாங்கள் உங்களோட அலுவலகத்தில் ஒரு வேலை செய்வார் சொல்லப்பட்டிருக்கு. அடிக்க வேணாம். இது என்ன பண்ணி உறுப்பினர் நிஷாந்த நீங்க தேவையில்லாம ஒரு வேலை கூட்டம் மாதிரி கொண்டிருக்க வேண்டாம். தெரிஞ்சு நீங்க ஆதாரம் இருக்கா? நீங்க எல்லாரும் அதான் நீங்க எல்லாரும் துணி எடுக்கிற வேலையை போறீங்க. நீங்க வாங்கினா நீங்க அப்ப தேவையில்லாம கூட்டம் மட்டும்தான் நல்ல வேண்டாம் வேணாம் வந்திருக்காரு. உங்களோட ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் உறுப்பினர்கள் கலைஞர் போட மாட்டீங்க. கேட்கிறவங்க கேட்கறது இல்லை. இல்ல நீங்க என்னன்னா தேவையில்லாம ஒரு வேலை கூட்டம் இங்க வாங்க. இது சம்பந்தம் சுத்தி நடக்கிற விஷயம் எனக்கு தெரியும். இல்ல வாங்க. கௌரவ உறுப்பினர் நிஷாந்த கௌரவ உறுப்பினர் நிஷாந்த இது சம்பந்தமா என்னோட காலேஜ் இருக்கிறா பழைய நிகழ்ச்சிகளின் படியோ போடுறேன் நானும் வந்து சொன்னேன் நானு. அப்ப அதன் படியோ நீ சொல்றேன் நீங்க காலையில போய் அவருக்கு வாழ்த்த முடிஞ்சவரை எந்த வகையில் ஏற்றுக்கொள்றேன் என்ன நான் அப்படி சொல்லி 9வது 10வது மெம்பர் சேர்க்கப்பட்டது. 9 10வது சேர்க்கப்பட்டாலே கேட்டரிங் ஓட சேர்க்க முடியாம போனது. சம்பளத்துக்காக செய்யலாம் சொல்லுங்க. கௌரவ உறுப்பினர் சரி இது ஒரு தரத்தில் இது நிதிக்குழுவில் நடந்த விஷயத்தை தான் இந்த ஒரு நிமித்தில கூட்டத்தில் நிதிக்குழுவில் நடந்த விஷயம் அனைத்தும் நிதித்தில கூட்டத்தில் நீங்கள் நடந்த விஷயம் கூட்டம் இப்ப இன்னைக்கு நடந்த விஷயம் அடுத்த தினம் நிதித்தில வரும். அதே மாதிரி சேர்த்து ஒரு விஷயம் முடியுது. இல்ல இப்ப நான் என்னடா அவ என்ன கேட்ட விடியம் நீங்க நிகழ்ச்சியில மட்டும் உள்ளதான் என்ன போட சொல்லணும்னு கேட்டா நானும் மூமெண்ட் சொல்லியிருக்கேன் சில பேர்லாம் சொல்லியல அவ என்ன கேட்ட விடியம் இருந்தா சரி அதை விட்டுட்டு இவர ஆளோ போய் அவருக்கு அடுத்த முடிஞ்சதெல்லாம் ஒரு பொய்யான இல்ல 9 10 தாட்சாதான் சில நேரங்களில் நீங்க கணக்கு வேற எப்போ சிலரும் முக்கிய விடயங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி சில விடயத்தை கொண்டு வாங்க நிகழ்ச்சிகள்ல சில விடயங்கள் முக்கியமா கொண்டு வரப்படுறது சில வேலை கேட்டு இருக்கிறார் நிகழ்ச்சி நிரல் படியோமா அறிக்கை அடிக்கிறாங்க நானும் மூவ்மெண்ட் இருக்கேன் அப்ப சில வேலை அது தவறுதெல்லாம் நடந்திருக்கு நீ வர காலங்கள் அந்த அறிக்கை திருத்தத்தோட அந்த அறிக்கை வரும் அடுத்த முறை வேலைகளை கௌரவ உறுப்பினர்களே அடுத்த முறை இந்த முக்கியமான கல்வி போர்டு சம்பந்தமான முக்கியமான விஷயம் அது வரும் ஆனா இது சம்பந்தமா கல்வி போர்டுல நான் உண்மையில நீங்கள் கௌரவ உறுப்பினர்கள் எல்லாரும் சொன்னவ இந்த இது சம்பந்தமா அப்படி கல்வி போர்டு அமைச்சிருக்கு இதுல விளம்பரங்கள் போடப்பட்டிருக்காண்டு 2 உறுப்பினர் வந்து எனக்கு எழுத்து மூலம் கடிதம் தந்தவர் தந்த உண்மையில இது எனக்கு தெரியாது இது நிர்வாக ரீதியா இடையில எங்கேயோ சரியான நடைமுறை இல்லாமல் அது எங்கேயோ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வழக்கு அனுமதி என்ற லெட்டர் போனது அனுமதி வழங்கல அனுமதியான ஒரு மணிக்கு இந்த ஆவணங்களை கொண்டு வாங்கணும்னு சொல்லி லெட்டர் வந்து அதுக்குத்தான் தயவு செய்து நான் உங்களோட காலம் இருந்தால் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அனுமதி கடிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பிறவி ஆணையாளர் இப்படத்துக்கு வர சொல்லிக்கிறாங்க விளக்கம் கேட்கறது நாங்கள் அவரோட ஆபீஸுக்கு போனா ஐயா கௌரவ உறுப்பினர் நிர்வாக உத்தியோகத்தோட நீங்க நினைத்த வழி இந்த இடத்திலே மிகவும் சீனியர் சீஃப் அக்கவுண்டன்ட் கூப்பிடுறவங்களால டிசிஐ கூப்பிடலாம் யாரை காப்பாற்றுறதுக்கு பறக்கிறீர்கள் யாரை காப்பாற்ற பறக்கிறீர்கள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு தரையும் காப்பாடு நான் கூப்பிடுறேன் நீங்க இருமா நான் அமைதியா நம்மளோட பார்த்து சொல்றேன் நான் கூப்பிடுறேன் நீங்க கூப்பிடுறேன் இதுல நடந்த உண்மையில நான் சொல்லிட்டு
வெளியில கூப்பிடலாம். நான் உங்களுக்கு அதுக்குரிய சரியான பதிலை தந்து இந்த பதிலை நீங்க ஏற்றுக்கொள்ளாடி நான் உடனே ஆணையாளர் நடந்த நிர்வாகத்துக்கு போடுவேன். அவருக்கு அழைப்ப உடனடியா ஓட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இது நடந்தது கண்டி போட்டுக்கு அனுமதி மேலேயோ லெட்டர் ஒன்று போயிருக்கு, அனுமதி அல்ல. அப்ப அவன் அந்த கண்டி போட்டாரும் உடனே போட்டு முடிச்சுட்டான். இது சம்பந்தமா 2 உறுப்பினர் வந்து எங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்லி இருந்தவர் வந்து தங்களை எழுத்து மூலம் அந்த எப்படி ஒரு கண்டி போட்டு அமைச்சிருக்காங்க. அப்ப உடனடியாக நான் சொல்லப்பட்ட விஷயம் எனக்கு தெரியாது. உண்மையா இது கமிஷனருக்கும் தெரியாது, ஆணையாளருக்கும் தெரியாது, முதல்வருக்கும் தெரியாம இது கொடுப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா நான் உடனடியாக நான் போட்ட உத்தரவு உடனடியாக அந்த கண்டி போட்டு அவற்றை சொல்லி இதுல ஊழலும் இல்லை எதுவும் இல்லை. அப்ப நீங்க கேட்கறது என்னன்னா டிசியை கூப்பிட்டு அந்த லெட்டர் என்னென்ன போறது அது சம்பந்தமா தான் நீங்க அதை நீங்கள் கேட்க வேண்டிய முறை முதல்வர் ஊடாக ஒரு டிசியை கூப்பிடு அவைய கூப்பிடுங்க பெரிய ஆர்ப்பரிச்சரும் சபை ஒரு உயரிய சபையில மாண்ப பெறுவ பக்குவம் எடுத்து சொல்லுங்க. நாங்கள் உங்களிடம் தானம்மா நாங்கள் கேட்கிற தொழில் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் தயவு செய்து சொல்லி நீங்க முதல் கூட்டத்திலும் செய்த விஷயம் எனக்கு எதிராக செயல்படாம நீங்க எனக்கு 2 ஆளை நீங்க தான் கொடுக்கறேன்னு நீங்க சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இப்போ நீங்க சொல்லப்படுற விஷயம் புனி எடுக்கிறேன். இப்ப நீங்க புனி எடுக்கிற ஒருவரையும் காப்பாடி இருந்தால் என்னோட கண்டி போட ஒருத்தரை காப்பாற்றவில்லை. உங்களுக்கு தெரியாத விஷயம், ஆணையாளருக்கு தெரியாத விஷயம். நான் உங்களோட ஆணையாளரிடம் கேட்குமாறு சொல்கிறேன். தயவு செய்து கையெழுத்து வச்ச டிசி அம்மாவை கூப்பிடுங்க விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு. இதுல வந்து இப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதானே, உள்ளக விசாரணை கூப்பிட்டு நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது சம்பந்தமா நான் என்னோட அப்படியான முறைப்பாடுகள் இருக்கிற நோக்கடி வச்சேன்னா தேசிய கணக்காளர் பிரிவுக்கு நான் இது சம்பந்தமா உடனடியான அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன். இது சம்பந்தமான அறிக்கை கிடைச்சோன்னா அடுத்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். தேசிய கணக்காளர் பிரிவுக்கு அனுப்பிட்டேன். இது சம்பந்தமாக கையெழுத்து வைக்காது ஆணையாளர் கைத்தலையில நீங்கள் கையெழுத்து அப்ப ஒரு ஆள் கையெழுத்து இருக்கு. அப்ப அவைய கூப்பிட்டு நீங்கள் விசாரணை செய்தீங்களா என்றால் என்னுடைய விசாரணை செய்ய வைக்கிறது கௌரவ உறுப்பினர்கள் இருந்தது சரியான முறையில் அவங்க பார்த்துதான் தெரியல. இவர் அவரை சொல்லி அவரை இவரை சொல்லி அதுதான் தேசிய கணக்காளர் பிரிவுக்கு நான் அனுப்பினேன். இது சரியான முறையில் நான் நடந்தேன். அதே மாதிரி 2 உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் நீதி நியாயமாக 100க்கு 100 நடந்து கொண்டிருக்கிறார். கௌரவ முதல்வரோ கௌரவ ஆணையாளருக்கோ இந்த விஷயம் எள்ளியளவோ முனியளவோ சொல்லப்படாமல் கீழ் உத்தியோகத்தர்களால இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். கீழ் உத்தியோகத்தர்களால மோசடியாகவோ அல்லது மோசடிக்கு துணை போகும் விதத்திலேயோ அழுத்தத்தின் பேரிலேயோ செயற்படுத்தப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமான முதல் கேள்வியை கேட்கறதுக்கு தானமா வர சொல்றோம். அதாவது கூப்பிட முடியாது நீங்க சொல்லாம தயவு செய்து கூப்பிடல. இல்ல அது சம்பந்தமா ஆணையாளர் கூட கருத்தை சொல்லிட்டு அவ உடனடியாக கூப்பிட்டு அவங்க தந்தத்தை தெளிவுபடுத்தி எங்களுடைய வளமையான நலமுறையும் அதோடு சேர்த்துதான் நாங்கள் அமைக்கப்படக்கூடிய இதற்குரிய விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டிய மாதிரி செக் பண்ணி கல்வி ஊட்டங்களிலே தொழில்நுட்ப போய் பார்த்து விசாரணை கிடைச்சு அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டால் அதற்குரிய கடிதம் விரத மகனக்காரருக்கு அனுப்பப்படும். விரத மகனக்காரர் ஊடாகத்தான் அதற்குரிய அனுமதி உரிய நடவடிக்கை அனுப்பி வைக்கிறது. இன்று வரைக்கும் அதற்குரிய அனுமதி அனுப்பி வைக்கப்படவில்லை. அதே நேரம் திட்டமிடல் குழுவுக்கு அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டு திட்டமிடல் குழுவுக்கு அதற்குரிய விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு திட்டமிடல் குழுவுக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விடயம் தொடர்பிலே மற்ற மாநிலங்களில் செய்யப்பட்ட கட்டணங்கள் நடைமுறையின்படி அதை அளவுகளில் ஏற்பாடுகள் செய்து திட்டமிடல் குழுவினூடாக அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இது தொடர்பிலான விடயங்களை சமர்ப்பிக்க சொன்ன கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தின் அடிப்படையில் அவர் ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் இருக்கிற இடைவெளியில இந்த விண்ணப்பதாரி அனுமதி எதுவும் இல்லாமல் அந்த கல்வி போர்டை அமைத்து விட்டார்.
அது உடனடியாக கௌரவ உறுப்பினர்களால் எனக்கும் தொலைபேசிக்காக விடுக்கப்பட்டது, முதல்வருக்கும் அனுப்பப்பட்டது. அதே நேரம் எழுத்து உள்ள கடிதம் பெறப்பட்டது. நாங்கள் நிதிக்குழுவை கதைச்சு உடனடியாக அன்று மத்தியான நிதிக்குழு ஒன்று கூடப்பட்டிருக்கு, அதையிலே கதைப்பட்டது. அதில் கதைச்ச பிறகு நாங்கள் உடனடியாக முதல்வர் இதன்படி ஒரு விசாரணையை செய்ய சொல்லி எனக்கு காணிக்கின்றேன். அப்போ இதில் உண்மையில ஆணையாளர் பகுதி மௌலிக திட்டங்கள் பகுதியில் இருக்கிற அதே போல பிரதம பொறியியலாளர் தொழில்நுட்ப உத்தியோகர் அறிக்கையை பெறுவதற்கான விஷயம், அதே போல பிரதம கணக்காளர்களுக்கு இருக்கிற நானாவித பகுதியில் 3 பகுதியும் இருந்து இணைந்ததால நாங்கள் இதில் ஒரு பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் தலைமையாக போட்டு விசாரணை செய்யலான்னு ஆணையாளருக்கு அறிவுறுத்த உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சரியா விசாரணை. அதே நேரம் உள்ள கணக்காய்வு பிஹெச்ஓக்கு கௌரவ முதல்வரால் இதுக்குரிய தெளிவான விசாரணையை செய்து உண்மையான ஏதாவது மோசடிகள் அல்லது குற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறதாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சமாந்தரமாக அனுமதியின்றி அழைக்கப்பட்ட போர்டும் வெற்றி அழைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இதில் தெளிவுபடுத்த விஷயம் அந்த சட்டத்தை அவர் வைத்தாரா இல்லையான்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. நான் நேரம் கூட்டத்தில் ஏற்பாடு அமைச்சரை கூட்டிருக்கிறேன். அவர் அந்த வளமையான திட்டங்கள் குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிரதியானையாளர் அறிவிப்பது வளமையான செயற்பாடு. அது ஒரு விசேடமான அனுமதி கடிதம் அல்ல. ஆகவே ஏற்கனவே அனுமதிக்கு என்று சொல்லப்பட்ட படிவத்தில் மட்டும்தான் முதல்வர் வளமையான விண்ணப்பங்கள் வீடமைப்பு மற்றும் ஏனைய தொடர்பான அப்ளிகேஷன். இது கண்ட்ரி கோட் என்பது இதை அனுமதிச்ச இதை எடுத்துக்கொண்டு பிரான்ச், அதாவது நானாக போய் அந்த பிரான்ச்ல அனுமதி கடிதம் கொடுப்பாரு. அதான் நடைமுறையில் இருக்கிற விஷயம். இந்த விடயங்களில் சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகள் வந்தால் அதை திருப்பி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் தயார்படுத்துகிறோம். நான் அடுத்த நேரத்தில் நான் கிளம்பியாடி இந்த மெதட்டை ஏதாவது சரியான எவிஷனான மெதட்டை செய்யலாம். ஏன்னா கடந்த பல காலங்களாக செய்யப்பட்ட பல முறைகளை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம். அதே போல் இதையும் மாற்றி அமைக்கலாம். சேம் டைம் நாங்கள் இதுக்குரிய விசாரணைகளை நீதியான முறையில் பக்கச்சார்பு தீர்மானித்திருக்கோம். நாங்கள் பிரதியானையாளர்கள் தகவல் அனுப்பியிருக்கோம். அதை வந்தோடனே இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். கௌரவ முதல்வர் அவர்களே, இந்த விஷயத்துல ஆணையாளர்கள் சிறந்த தெளிவான தன்னில விளக்கத்தை வழங்கியிருக்கிறது உண்மை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட பேசத்தாங்க இடையில தயவு செய்து குறிப்பிட்டு இதுல ஆணையாளர் அவர்களுக்கு விலாசம் யாரினால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பெறப்படாத ஒரு கடிதத்தின் ஊடாக வந்த எக்ஸ்பிரான்ஸுக்கு வந்த ஃபைல் பிளானிங்க்கு மூவிங் மூலம் வாங்கப்பட்டுள்ளது. எல்லா ப்ரொசீஜரும் படிதான் அந்த இடத்துல நடந்தது. மூவிங்ல எக்ஸ்பிரான்ஸ்ல இருந்து பிளானிங்க்கு போன ஃபைல் ஷெட்யூலின் படி எடுக்கப்படாமல் செல்வாக்கின் அடிப்படையிலே பிரதம பொறியியலாளர் அவர்களால் PRE 42/25 என்ற 2025 என்ற ஃபைல் எடுக்கப்பட்டது. வழக்கமா ஒரு ஃபைலை கொடுத்தால் எங்கடையாக 1 மாதம் 2 மாதம் சென்று 3 மாதம் சென்று 8 மாதம் சென்றுமே ஒரு ஃபைலுக்கு அனுமதி கொடுக்காம எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஃபைல் இருக்கும் பொழுது ஒரு கிழமைக்குள்ளேயே பிரதம பொறியியலாளராக பிளானிங்ல போடப்பட்டிருக்கிறது. எப்படி அவ்வளவு செல்வாக்கின் அடிப்படையில் யாரை கூறி எடுப்பட்டது? இத்தனைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, பிரதம கணக்காளருக்கு தெரியாது, ஆணையாளருக்கு தெரியாது. பிரதம பொறியியலாளர் பிளானிங்கிலே போடப்பட்டு அங்கே இருந்தது படிப்பு அங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை கொண்டு வாங்க ஆனபடியாக உங்களுக்கு தரலாம் அனுமதி என்ற அனுமதி கடிதத்திலே கையெழுத்து வைத்தவர் பிரதி ஆணையாளர் அம்மா. அவ வந்தவுடனே அவருடைய விளக்கத்தை கேட்கலாம். வாங்கி விட்டு அனுமதி கடிதம் இல்லை நான் சொல்லுவது கேட்டு விட்டு பேசுமாறு தான் தயவு செய்து ஆரம்பத்திலேயே கூறினேன். பிரதி ஆணையாளர் அம்மா அவர்களுடைய கடிதத்தை வைத்துக் கொண்டு அதிலே கடிதத்தில் அடிக்கிறதுக்கு 1,90,000 ரூபாய் தந்தால் உங்களுக்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவாஸ் கூறியிருக்கிறார். ஏற்கனவே புறம் TEMP சொல்யூஷன் 3/12/2021 ஆண்டு கௌரவம் மணிவண்ணன் அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டு இப்பொழுது இலப்பியடி சந்தியிலே ஒரு கண்ட்ரிபோர்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடியொட்டித்தான் தான் அந்த அனுமதி கடிதத்தை அனுமதியில்லை அந்த கடிதத்தை வழங்கியதாகவும் அந்த காலத்திலேயே எந்த விதமான போமும் இல்லாமல் தான் அந்த இலப்பியடி சந்தியிலே இருக்கிற அந்த கண்ட்ரி போர்ட் கௌரவ மணிவண்ணன் அவர்களால் அமைக்கப்பட்டது. இல்ல நீங்க கேட்டு கலைக்கிற விளங்க இல்லம்மா. கௌரவ உறுப்பினர் நடைபெற டிசி வாரா அவர்கிட்ட நீங்க இது சம்பந்தமான டிசி வந்துட்டா நீங்க கூட சந்தேகங்களை நீங்க அவர்கிட்ட தெளிவா கேட்கலாம். என்னோட கௌரவ உறுப்பினர்
ஆணையாளர் சொல்லி தான் ஞாபகம் வருது. நான் போன தடவையும் ஆணையாளர் டிசியை கூப்பிடுந்தவர் என்றால் பொதுமக்கள் வந்து எங்களோட கணநேரம் நான் இங்கே முதல்வரங்க கொஞ்சம் நாள் நிறைய பேர் இந்த கூட்டம் ஒரு நாள் இரவு வரை நடக்கிறதால பொதுமக்களுக்கு சில தாமதங்கள் சிரமங்கள் ஏற்படுறது எந்த காதலியோ வந்து மிஞ்ச மக்கள் வந்து நின்றதுக்கு அமைவாக தான் நான் டிசியை நான் தான் சொன்னது நான் மறந்துட்டேன் ஆணையாளர் ஞாபகப்படுத்த தான் தெரியுது. ஒரு ஆள் அங்கே இருக்கட்டும் ஆஃபீஸில் தேவையான நேரம் தேவையான நேரம் அதான் கொஞ்சம் கலைக்க விடுங்க. தேவையான நேரம் டிசியோ கூப்பிடலாம். உங்களுக்குரிய சந்தேகங்கள் ஒரு சில இது தேவையான நேரம் கூப்பிடலாம். மறுபடி அவகாவது அந்த ஆஃபீஸில் இருக்கணும். ஏன்னா நானும் இல்லை கொமிஷனும் இல்லாடி மாநகர சபையில் முக்கியமான தேவைகளுக்கு வரைக்க மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளணும்ன்ற காரணத்துக்காக தான் அவர்கள் நாங்கள் கூப்பிடாம இருந்தது. இப்ப நீங்க உங்களோட கேள்வியல் சந்தேகங்கள் இருந்தால் முதல்வர் ஊடாக என்ன பார்த்து கேளுங்க. ஊடாக கௌரவ முதல்வர்களே நான் தங்கள் ஊடாக கேட்கிறேன். 1/12/2025 பிளானிங் மீட்டிங்ல அந்த ஷெட்யூலின் படி பிரதம பொறியியலாளரால் அங்கே அந்த பிஆர்ஐ 42 என்ற இலக்கத்தில் எடுக்கப்பட்ட ஃபைல் ஒழுங்கான A4 சீட்டில பூத கண்ணாடி வச்சு கூட பார்க்க முடியாத பிளானிங் பூத கண்ணாடி வச்சு கூட பார்க்கலாது. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எவ்வாறு உங்களுக்கு அனுமதி வழங்க முடியும் சொல்லி முடிவெடுத்ததாக டிசி அம்மா கடிதம் அனுப்பினார். இது எனது முதலாவது கேள்வி. பேரு டிசி அம்மா தங்களோட அந்த பிளானிங் கமிட்டியில அந்த பிளானிங் கமிட்டியில நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். கமிஷனர் இல்ல. அந்த கமிஷனர் சார்பாக அங்க இருந்தது அம்மா. அம்மா தான் எனக்கு தெரியாம கொடுத்தேன்னு சொல்லலாம். அந்த கமிட்டியில இருந்து அந்த இதுல சைன் பண்ணிருக்கிறார். கௌரவ உறுப்பினர் நிசாந்த இது சம்பந்தமா இல்ல தயவு செய்த ஒரு உறுப்பினர்களை போல நான் இருக்கமான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு காலத்துக்கு ஒரு உறுப்பினர் எழுப்பி காலத்தையா தெரியுங்கள். 5 பேர் ஒரு விடயம் சம்பந்தமா எழுப்பி காய்க்கலாம். கௌரவ உறுப்பினர் தர்சானன் காய்க்கிறார். மக்கள் என்ன நீங்க எல்லாரும் ஒரே கேட்கலாமா? எல்லா வட்டாரம் உங்களுக்கு நான் நேரங்கள் ஒதுக்கப்படும் முதல் அவரை கேள்வி அந்த கேள்விக்காக பதில் சொல்ல விடுங்க. இருங்க தயவு கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் அவர் காலத்தில் முடிச்சோம். நீங்க உங்களை கேள்வி எல்லாரும் கௌரவ உறுப்பினர் 1 நிமிஷம் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் வாக்களிச்சு மக்கள் அனுப்பினா நீங்கள் ஒரு சும்மா ஒரு முக்கியமான ஒரு மயக்கமான ஒரு சொல்ல பாவிக்கிறீர்கள். இந்த செய்யறது முழுக்க மக்கள் நீங்க தெளிவா பார்த்துருங்க. நான் சொல்றேன் இந்த உயரிய சபையை ஒழுங்கான முறையில நடக்க விடாமைக்கு ஒரு சில உறுப்பினர்கள் தேவையில்லாம இந்த அறிக்கைகள் மற்றது சில விடயங்கள் உண்மையில எங்களோட நிர்வாகதிக்கும் முதல்வருக்கும் தெரியாம நடந்த விடயங்களுக்கு உடனடி தீர்வு நான் எடுத்திருக்கிறேன். கண்டி போர்ட் சம்பந்தமா உடனடியா தீர்வு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி டவர் சம்பந்தமா அனுமதியை கொடுக்கக்கூடாது அனுமதி செய்து இருக்கிறேன். இங்க என்ன ஊழல் மோசடி நடக்க இந்த முதல்வர் விட மாட்டார். ஆனா இந்த சபையை தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான வேர்டை பாவிக்கணும். மக்கள் எங்களை அனுப்பிவிடாரு. மக்கள் எங்களை அனுப்பிவிடாரு. இப்படியே தொடர்ந்து சண்டை பிடிக்க மக்கள் அனுப்பிவிட மக்கள் நீங்க நேரடியா அந்த லைவா பார்த்துருக்கீங்க. நீங்க சண்டை அனுப்பிவிட நீங்க கௌரவ உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒரு என்ன கருத்து சுதந்திரம் இருக்கு. தனித்தனியா ஒரு தரிசனம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒரு சரி நடந்திருக்கு. இல்ல 10 கேள்வி இருந்தால் அவர் காட்ட முடியும். நீங்க கேளுங்க. 20 கேள்விக்கு உங்களை பதில் சொல்ல தயாரா நிற்கிறாங்க. சரி ஏசிய கூப்பிட்டு உங்களை பதில் சொல்லுவா. நீங்க சாரி டிசி டிப்யூட்டி கமிஷனர் நிற்கிறா. நீங்க தயவு செய்து 2-3 பேரும் என்ன போட்டு பார்க்குற மாதிரி அவர் சொல்ல வந்த மாதிரி எங்கேயோ போயிடுவா. இப்ப நீங்க சொன்னது தனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்ல முடியாது. தங்களோட கேட்க வருகிறார். அந்த கூட்டத்து மினிட்ஸ்ல அன்னைக்கு கலந்து கொண்டது கமிஷனர் இல்ல டெபுட்டி கமிஷனர் மினிட்ஸ்ல கையெழுத்து வச்சிருக்கிறார். எப்படி அந்த வரைபடத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான மினிட்ஸ்ல கையெழுத்து வச்சிருக்காங்க. தங்களோட இது சம்பந்தமா டெபுட்டி கமிஷனர் இல்ல கௌரவ உறுப்பினர் தர்சனம் தனிப்பா அவ சொல்லிட்டாதான் உங்களுக்கு இது இந்த பதில வச்சு இன்னொரு துணை கேள்வி டிப்யூட்டி கமிஷனர் நான் கேட்கிறேன். இது சம்பந்தமா உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்லுங்க. அவர் கேட்கிற கேள்விக்கும் உங்கள்ட்ட பாதில் இருக்கா. என்ன நடந்ததுங்க?
நீங்க என்னண்டு அந்த கடிதம் அனுப்பினீங்கன்ற ஒரு தெளிவை சொல்லுங்க. நாங்க என்னடா இது சம்பந்தமா இது ஒரு விசாரணை கமிட்டி போட்டு தான் நாங்கள் இப்படி கேள்வி கேட்கலாம் அரசு அதிகாரிகளை. நீங்கள் அவர் கேட்கிற கேள்விக்கு நாங்க கேட்கிறோம். இந்த கடிதம் என்ன எந்த அடிப்படையில் நீங்க அனுப்பினீங்க? ஒரு தர்சானம் கௌரவ உறுப்பினர் தர்சானன் ஒரு கொஞ்சம் அமைதியா இருந்தா தன்னை பதில சொல்லி முடிக்கட்டும். என்னன்னு சொன்னா வளமையாயே மீட்டிங்ல போடுற பயிலாளத்தினுடைய மினிட்டம் வந்து பிரதி ஆணையாளருக்கு டீகேட் பண்ணப்பட்டிருக்க ஆணையாளரால இந்த மினிட்டை வந்து உரிய அப்ளிகேட்டுக்கு அறிவிக்கிற பொறுப்பு பிரதி ஆணையாளருக்கு இருக்கு. அப்ப மீட்டிங்ல இருந்த டிசிஷனை வந்து அனலைஸ் பண்றது இல்ல பொறுப்பு, அந்த மீட்டிங்ல இருந்த தீர்மானத்தை தெரியப்படுறது மாட்டேன். நீங்க அந்த தீர்மானத்துக்கு அமைவா தான் அந்த லெட்டர் அனுப்பிடுங்க. சரி தர்சனனுக்கு ஆனால் அவர் பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு இருங்கோ. நீங்க அதுல என்ன விடயங்களை புகுத்தி இருந்தாங்க உங்களை சொல்ல முடியுமா? அந்த கூட்டத்தில் எடுத்த தீர்மானத்தில் எடுத்த நிபந்தனை வந்து 3 நிபந்தனை போடப்பட்டது. 3 நிபந்தனை பிளஸ் அதுக்கான ப்ரோசஸிங் ஃபீ பே பண்ண வேணும்ன்றது. அந்த 3 நிபந்தனையும் அந்த பேமெண்ட்டை கட்ட வேணும்ன்ற விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்தும். 3 நிபந்தனை என்ன போட்டிருக்கீங்க? 3 நிபந்தனை ஒன்று வந்து வீதியாகிற சந்தர்ப்பத்தில் நட்டது போராது அகற்றப்பட வேண்டும் என்று ஒன்று. அடுத்தது வந்து வீதியாவதி அதிகார சபையினால் அனுமதிக்கப்பட்ட வரைபடத்துக்கு அமைவாக அமைக்கப்பட வேண்டும் என்ற 2வது. பட்டய பொறியாளரால் சிபாரிசு செய்யப்பட்ட வரைபட மூலப்பெரு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வளம் தந்தாதான் அனுமதி நீங்க இருக்கிறார். அவர் அனுமதி இன்சூரன்ஸ் எந்த ஒரு இப்படியான ஒரு விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் சரியான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அது அதுல போயில பெரிய ஒரு பஸ் ஒன்று போகுது, அது அப்படியே பொழிஞ்சு விழுந்துட்டு சொல்லிச்சுன்னா இந்த கடிதத்தின் படி பார்த்தா அவன் இந்த மூட்டையை கொண்டு வந்து அவன் அனுமதி எடுத்து போயிட்டான்டா. ஒரு பஸ்ல 25 பள்ளிக்கூட பிள்ளைகள் போகுதுன்னு வைக்கும், அதுக்கு மேல விழுந்து சேர்த்தா யார் பொறுப்பு? கௌரவ உறுப்பினர்களே இந்த கடிதம் எத்தனாம் தேதி போடப்பட்டிருக்கிறது? எத்தனாம் தேதி அனுப்பினீங்க? 11/8. ஆனால் 1ஆம் தேதி எடுத்த முடிவு 14ஆம் தேதி 8ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு போட்டிருக்கு. நான் கேட்பது என்னவென்றால் A4 சீட்ல கண்ணுக்கு தெரியாத பூத கண்ணாடி வச்சாலும் தெரியாத பெறவளத்துல வச்ச எடுத்துக்கொண்ட அந்த எடுத்துக்கொண்ட முடிவு பிறகு 5ஆம் தேதி ஒரு பட்டய கணக்காளரால் கையெழுத்து வைக்கப்பட்ட கடிதம் வரைபடம் 5ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. 5ஆம் தேதி பட்டய கணக்காளரால் கொடுத்தது தெரியல, ஏற்கனவே கொடுத்தது. 5ஆம் தேதி என்று தேதியிடப்பட்ட 5/8 கொடுக்கப்பட்ட பட்டய கணக்காளர் குமார வெள்ளமத்த அட்ரஸ் என்றவர் கொடுத்த பட்டய கணக்காளர் கொடுத்த கடிதம் வரைபடம் கொடுத்த பிறகு பட்டய கணக்காளர் வாங்கிய பிறகு 15ஆம் தேதி கடிதம் போயிருக்கேன்னு சொன்னால் 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஃபைலுக்குள்ள அந்த பட்டய கணக்காளர் கடிதம் கட்டப்பட்டது இவாக்கு தெரியுமா தெரியாது? ஒரு 6 நாள் சரி 7 நாள் 3 நாள் 5ஆம் தேதி பட்டய கணக்காளர் கடிதம் கொடுத்தான்னு சொல்லி ஃபைலுக்கு கட்டப்பட்டது. அது எனக்கு கிடைக்கல, அது நான் பார்த்துருக்கிறேன். இப்போ 15ஆம் தேதி அதை கொடுத்தா தான் அனுமதின்னு சொல்லி கடிதம் அனுப்புற அளவுக்கு நல்ல கம்யூனிகேஷன் நடந்திருக்கா தினங்களுக்கு கிடையில. ஆனால் போட்ட ஃபைல்ல இருந்து வந்தது உடனடியாக கூட அனுப்பிற போட்டு எந்த விதமான வரைபடமும் பார்க்காம ஜீரோ ரிப்போர்ட் பண்ணாம உடனே அனுமதி வழங்கப்படுகிறது. இது எப்படி? இது சம்பந்தமா நாங்களும் விசாரணை கமிட்டி கொடுத்தானே இருந்தால் தனியா டிசி மட்டும் ஒரு கௌரவ உறுப்பினர்களை இதுல டிசி மட்டும் அவன் தனக்கு எடுத்த தீர்மானத்தின்படி அனுப்பி இருக்கிறார். இதுக்கு முதல்ல என்ன ப்ரொசீஜர் நடந்தாலும் அவன் வடிவா தெரியவில்லை. இது சம்பந்தமா ஒரு விசாரணை கமிட்டி கொடுத்து இப்ப நீங்க இது சம்பந்தமா விவாதிச்சு நேரடியாக நேரடிக்கு நேரடியா கேள்வி கேட்கல, பொதுவான விஷயத்தை இன்சூரன்ஸ் சம்பந்தமான பொதுவான விஷயம் அதே மாதிரி இல்ல இன்சூரன்ஸ் சம்பந்தமா முக்கியமான விடயம் இல்லை. அந்த ஆடியே சிங்களத்துல கொடுத்திருக்கிற நிபந்தனைகள்ல இருக்கு. இது யாரா சிங்களம் வாசிக்க தெரிஞ்சிருக்கலாம், அல்ல சிங்களத்துல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியா பார்த்துக்கலாம். அவர் கொண்டு வந்து ஆடியே கொடுத்த கடிதத்தை முழு சிங்களத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கடிதத்தை வாசிக்க தெரிந்தோ தெரியாமலோ எப்படி அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தமிழ் மாநகர சபையில தமிழ் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அவனுக்கு சிங்கள கம்பெனிக்கு இங்கிலீஷ் கடிதம் அனுப்பல. அவனுக்கு நீங்க சிங்கள கம்யூனிகேஷன் எப்படி தமிழ் கடிதம் அனுப்புவீங்க? கௌரவ உறுப்பினர் அரசாணையில பிள்ளை நடந்த இல்லையென்று சொல்லி முழு பிள்ளை
நான் கேட்கிறேன். இப்ப கவர்மெண்ட் முதல்வர் சொல்லுங்க இப்படி நடந்துட்டு நீங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க இந்த இப்படி நடந்துட்டு விஷயத்தை நாங்க இதை விடுவோம் பிள்ளை நடந்தா உடனடி அவதி இருக்கு பிள்ளை இல்லாம இந்த பிள்ளை நடந்த விஷயத்தை நீ சேர்த்து கொள்வாங்க இல்ல நான் இன்னொரு விஷயத்தை கேட்கிறேன். சின்னொரு மகன் மூன்று கௌரவம் கல்லு வச்சு கட்டுறாரு மக்கள் சின்ன பிரச்சனை உடனடியா டிசியா கடிதம் போகும். அதுக்கு ரெண்டாவது கடிதம் போகும். மூணாவது அங்க வழக்குக்கு போகும். வழக்கு போறது பிரஷர் போகும். கமிஷனர் மீட் பண்ண நான் என்ன விஷயத்தை அதோட விசாரிச்சு போட்டு கமிஷனர் மினிட் பண்ணி அனுப்புனா பிறகு என்னோட கல்யாணம் ரிப்போர்ட் உடனடியா வழக்கு போடுறது கோபி அனுப்பிடுறாங்க. அப்ப இப்படியான விஷயங்கள்லாம் ஸ்பீடா நடக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரியான இது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயம். உழைக்கிறதுக்கான நிறுவனத்துக்கு உழவு கஷ்டப்படுறதா நீங்க மக்கள் சம்பந்தமான விஷயத்தை விளக்கி கொள்ளாம செய்யற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு கொண்டு லெட்டர் அடிக்கலாமே கம்ப்ளைண்ட் போட்டான்னு சொல்லிச்சுன்னா கம்ப்ளைண்ட் விசாரிக்கும் போய் வச்சு கம்ப்ளைண்ட் இதை வச்சு கொண்டு லெட்டர் அடிக்கலாம். அப்படி எத்தனையோ விஷயம் நான் கமிஷனருக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு மக்கள் விஷயத்துல இப்படி நடந்த ஒரு பெரிய நிறுவனம் இது ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உழைக்கிற நிறுவனம். இலங்கை பூரா இருக்கிற நிறுவனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு ஃபைலை மூவ் பண்றதுக்கு ஒரு மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டிடம் சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டு திட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு ஃபைலை மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நிறுவனம் சார்ந்த என்ஜினியர் ஃபைல் எடுப்பாராம் இதை எடுப்பார். அன்னைக்கு நான் நேரம் இருக்க பிளானிங் ஃபைலுக்கு இருக்கேன் நான் கேட்டது கேள்வி இன்ஜினியர்கிட்ட நீங்களே ஃபைலை எடுத்துறீங்களே அதுக்கு டிசி பதில் சொல்றா எல்லாரும் மூவ் பண்றோம் நாங்க. உங்களுக்கு சொன்னோம் இன்னொரு கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியுமா இது இந்த விஷயம் நீங்க அஜெண்டாவில் இல்லாம என்னென்ன மீட்டிங்ல எடுப்பீங்க. நான் அதாவது பிளானிங் மீட்டிங்ல வேற போட்டு போயிருக்கேன். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இப்படி நடக்கிறத பாக்கல எங்களுக்கு பல சந்தேகங்கள். காசு வேண்டது மட்டும்தான் லஞ்சம் இல்ல ஊழல் என்று லஞ்சம் என்றது காசு வேண்ட இன்ஃபுளுன்ஸ் பண்றது லஞ்சம் தான். இப்ப நான் ஒரு பதவியில் இருந்தேன் என் சார்பான ஒரு நிறுவனம் சார்பா நான் ஒரு பணி பத்தி எந்த இன்ஃபுளுன்ஸ பதவி செய்யறது லஞ்சம் தான். அது லஞ்சம் தான். நான் காசு வேண்டாம் செய்தாலே லஞ்சம் தான். என்னண்டா தயவுசெய்து இந்த கூட்டத்தை நீங்க நடத்த போறீங்களா அப்படியெல்லாம் கலைக்கூடாது. தயவு செய்து உட்படே இருந்தால் கதைக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கள். இனி வந்து மேடம் போய் வேணும் இந்த அந்த கொம்பாடிக்காரர் சென்னையில் இருந்து வந்தால் இந்த 45 பேரையும் கூப்பிட்டு எங்க இந்த கிடைக்கிற சம்பந்தமாக எங்க கட்அவுட் போடுறது என்னன்னு முதல்வருக்கே சரியாக முதல்வருக்கே சரியான விஷயம் 45 பேரை கூப்பிட்டு சென்னையில இருந்து வந்தால் என்ன நிறுவனம் வந்தால் கூப்பிட்டு சரியா
இந்த சபையை நான் கொண்டு போய் நடத்தல இந்த பக்கம் பார்த்து நேரம் கூட்டாளர் மணியாக நான் சொல்றேன் நீங்கள் கேட்ட ஆளுங்கப்பட்டு அவ கூப்பிட்டு சொல்லியല്ലോ கௌரவ ஒரு விளையாட காட்டி ஒரு உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கோம் அதே சொல்லி கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் தர்சாந்தன் சொன்னவர் ஏசியோட சபையை முறைகேடாக நடத்துகிறோம் ஒரு மனிதருக்கு எத்தனை ஹை எடுத்துக்க முடியும்? ஒரு மனிதருக்கு எத்தனை ஹை எடுத்துக்க முடியும்? அலுவலகத்திலிருந்து அவருக்கு தெரியாமலே களவாக அவரோட ஸ்டாஃப் ஒரு கையெழுத்து வச்சு கடிதம் பண்ணிட்டு இருக்கா. இவாட பிராண்ட் அடிச்சு தெரியுமா? நீங்க இப்ப அடுத்த கட்டமா அவர் தர்சனம் கேட்டப்ப அந்த கேள்வியை நீங்க சொல்ல இருங்கோ சமாளிக்காதீங்கம்மா. இருங்கோ தர்சனம் கேட்டப்ப கேள்வியை சொல்ல இருங்கோ நீங்க இருங்கோ தர்சனம் உங்களோட கேள்வியை கேட்க முடியா? இல்ல நான் கேட்டு கொண்டே இருக்கேன். அந்த ஃபைல் நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நான் யாரையும் பணியாடுக்கோ பாதுகாக்கவோ இல்லை. நான் சொல்றேன் சபை உடலுக்கு சொன்ன போகுது. சபை உணவு சபை விளையாடாளிகள் நடந்தாங்க. இவன் ஈஸியாக விளையாடுவா இன்ஜினியரை காப்பாற்றுறது நீங்கள். இன்ஜினியரை காப்பாற்றுறது நீங்கள். உங்களோட அலுவலகத்தில் தொடர்ந்து தான் உலகிற்கு உதவி செய்யற அது நான் என்ன அப்படி வச்சிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுப்பேன் சொல்லிக்கொண்டே கேள்விக்கு விட முதலோட ஆணையாளர் பயில செய்திருந்தா தவறு நடந்திருக்காது. என்னன்னா இவாக்கு எதுவும் தெரியாது. உண்மை சொல்றேன். இந்த டிசிக்கு ஒன்றும் தெரியாது. ஊழல் மோசடி எப்படிங்க இவாக்கு சின்ன பிள்ளை குத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். நேற்று என்ன கை காட்டி சரி மீட்டிங் வச்ச இடத்துல சொல்லியிருக்கிறார். சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆதரவு அதையும் இப்ப சொல்லியிருக்கான். இந்த சபையில என்ன இந்த சபையில 5ஆம் ஆண்டு படிச்சவர்களுக்கு நாம பதில் சொல்லிடலாம். அதான் திமாத்தனோட நீங்க ஒரு நிமிஷம் எப்படி சொன்னீங்க 5ஆம் ஆண்டு படிச்சவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடனே தெளிவுபடுத்தும் வேலை சொன்னீங்க 5ஆம் ஆண்டு கௌரவ உறுப்பினர்களே 5ஆம் ஆண்டு படிச்சாலும் 1ஆம் ஆண்டு படிச்சாலும் அவன் மக்கள் பிரதிநிதி. அவன் மக்கள் பிரதிநிதியை தான் மக்கள் தெரிவு அனுப்பினான். அவன் 5ஆம் ஆண்டு படிச்சாலும் பெரிய பட்டம் வைத்திருக்க பட்டங்கள் வைத்திருப்பான். இது அனைவருக்கும் சமமான ஒரு சபை. 1ஆம் ஆண்டு படிச்சாலும் அவர் பிரதிநிதியாக வரலாம். எம்ஜிஆர் அப்படி செய்யலாம். எம்ஜிஆர் படிச்சவரா? எம்ஜிஆர் படிச்சவரா? கூட்டம் படிச்ச கருணாநிதி சிஎம் எம்ஜிஆர் படிச்சவரா? நீங்க அப்படியே ஒரு சொல்லியிருந்தா பிள்ளையாட நீங்க கலைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல நீங்க
சரி இது சம்பந்தமா நீங்க டிசி சொல்லுங்க. நீங்க 5ஆம் ஆண்டு படிச்சவர்களெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இவங்க 5ஆம் வகுப்பு கதையை முடிச்சுட்டு நீங்க அப்படியே சரி இந்த கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் நீங்க ஆக்ரோஷம் அழிஞ்சு கரைக்கிறதெல்லாம் இந்த கூட்டத்தில் இன்னோட விட வேணும். இது என்று சொன்னா உங்களுக்கு ஒழுங்கான நடவடிக்கை சொல்லி கொண்டு வரேன். செய்யணும்னா நீங்க என்னன்னா நீங்க தேவையில்லாமக்கு அவர்களை செய்யறாரு இவர்களை செய்யறாரு முதல்ல நிற்கிறாரு அந்த சும்மா இழந்த மாதிரி பிள்ளைக்கு ஆதாரம் நிரூபிக்க வேணும் வேறண்டாலும் சரியா சும்மா வாயால் எழுந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா இல்ல அப்படி இல்ல முதல்வரோட வந்து முதல்வர் போய் அப்பட்டமான போய் போயின்றீங்க குற்றம் குற்றம் வந்தீங்க ஆனா ஆதாரம் கேட்டாலும் தாராங்க ரெண்டு சாய்ந்த 2வது வருஷம் தான் கேள்வி கேட்கறது இல்ல போறீங்க முதல்வர் போறீங்க அவ குற்றம் செய்திருக்கிற சும்மா தீர்த்த ஒரு நிர்வாக தரமுடைய உத்தியோகத்தை வச்சு இதுல நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு சட்டத்தின் அடிப்படையில எங்களுக்கு உரித்து இருக்கிறாங்கன்னு முதலாவது பார்ப்போம். நாங்கள் எந்த கேள்வி கேட்டுக்கலாம்டா இப்படி ஒரு ஊழல் நடந்து அது மாநகர சபை முதல்வருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதை கலட்டுறதுக்குரிய செயற்பாட்டை மேற்கொள்ள இங்க நாங்க மேக்சிமம் அது நடந்து இருக்குது. இப்ப நாங்கள் என்ன சொல்லலாம்டா நாங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி நீங்களும் கலட்டி இருக்கிறீங்க அந்த பிள்ளை நடந்திருக்கிறது உறுதி. ஆகவே இது சம்பந்தமா விசாரிச்சு எங்களுக்கு ஒரு பதில வேண்டிட்டாங்க ஒன்றுதான் இங்க சொல்ல முடியும். அப்ப இந்த உத்தியோகத்துல இங்க ஏன் கூட்டிக் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் நான் ஆரம்பத்திலே இதை எதிர்த்தாள் உங்களுக்கு தெரியும் முதலாவது கூட்டத்தில் ஏன் வச்சிருக்கிறோம்னா வேற சில உடனடி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கான சப்போர்ட்டுக்கு தான் அவங்க இங்க கூப்பிட்டு வச்சிருக்கிறோடைய இங்க சொல்லப்பட்ட அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்றேன். நாங்க பிள்ளை நடந்திருக்குது அதனாலதான் நீங்கள் அதை கலட்டினாலும் நீங்களே ஒத்துக்கொள்றீங்க. அடுத்த கட்டம் என்பது இது வந்து இப்படி ஒரு பொதுவான வழியில வந்து ஒரு அது பெண்ணான்றதை தாண்டி நாங்கள் கேள்வி கேட்கறது மற்றது கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இங்க இருக்கிற 45 சபை உறுப்பினர்கள் இருக்குது. நாளைக்கு ஒரு உத்தியோகத்தர் சார்பாக எழுத்து மூலமாக நாங்கள் கேட்கலாம். இவ்வளவு ஆதாரமும் இருந்திருந்தா நாங்கள் எழுத்து மூலமாக என்ன செய்யலாம்டா முதல்வரின் ஊடாக இது தொடர்பாக எங்களுக்கு இந்த சபைக்கு வருவதற்கு இடையில நீங்கள் ஆதாரபூர்வமான முடிவுகளை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால் அதை ஆணையாளர் குறித்த உத்தியோகத்தருக்கு அனுப்பி அதற்கு எழுத்து மூல கடிதத்தை இங்க கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால சமர்ப்பிக்க இல்ல இந்த காரணத்தின் மேல் பிழை இருக்குது என்று நாங்கள் திருப்பி உங்களுக்கு சொல்லலாம். அடுத்த கட்டமா இது கணக்க போதுன்னா நீங்க சொல்லலாம் ஆகவே சபை உறுப்பினர் நீங்களும் அந்த விசாரணை குழுவுக்கு வாங்க. நீங்க நிறைய சொல்றீங்க ஒரு மூடிய அல்லது திறந்த மேல்மட்ட விசாரணை குழுவை வச்சு தான் விசாரித்து முடிவா கொண்டு வரலாம். இதை யாரும் பிள்ளையா இன்டர்பிரட் பண்ணாதீங்க. நாங்க மக்களால் வந்து நாங்கள கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்க வேணும். பிரச்சனை தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கான ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் மேலான விசாரணையை நாங்கள் மேற்கொள்வது என்பது வந்து என்ன பொறுத்தவரையில சாதன விதிக்கோவிடர் என்கிற காரணம் கூட பல்வேறு வகையான பிரச்சனைகளை தோற்றுவிக்க முடியும். அவர்கள் பதில் சொல்றது அவங்களோட விருப்பம் கேள்வி கேட்கறது உங்களோட விருப்பம். இந்த சபையில இதை தெரியப்படுத்தாமல் இருக்கிறது எனக்கு பிழையாப்பட்டுச்சு. அதனால நீங்கள் பதிவு செய்யணும். இதை நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். நிச்சயம் கேள்வி கேட்கணும் பிழைகள் தடுக்கப்பட வேணும். நான் நிச்சயமா மாநகர முதல்வரை பாராட்டுறேன். உடனடியாக அழைத்தி இருக்கிறாங்க. ஆகவே அவர்கிட்ட இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கான ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட. இப்ப அவருக்கு சொல்ல வேண்டியது அகற்றி இருக்கிறீங்க. ஆகவே இதற்கு பின்னால நடந்த என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த முடிவு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முன்னரே எழுத்து மூலம் சமர்ப்பித்து இந்த தேதிக்கிடையில எங்களுக்கு இதற்கான விளக்கம் அளிக்கப்படும். அதே நேரம் அங்க ஏற்கனவே ஒடிட்டிலும் எழுதப்பட்டிருக்குது என்று வேற வேற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் நான் கௌரவ உறுப்பினர்களை கேட்டுக்கொள்றேன். பிள்ளைய வழியில கொண்டு வாங்க அதை கொண்டு வர வேண்டும். இங்க ஊழலுக்குன்ற ஒரு குழு கூட இங்க இருக்கு. நான் தெரிவு செய்து வச்சிருக்கேன். அவை எனக்கு தெரியல ஒரு உத்தியோகத்தர்கிட்ட எல்லா கேள்விகளையும் இந்த இடத்துல கேட்கிறது வந்து எவ்வளவு தூரம் சரியானது என்றதை மற்ற உறுப்பினர்களும் தயவு செய்து என்னுடைய கருத்து காலையில் கூட கருத்துக்களை வரவேற்கிறோம். இருந்தும் நான் என்றால் இந்த நீங்கள் சொன்ன விடயம் என்னென்றால் இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு கருத்தை தந்திருந்தால்
முதல்வர் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமா தேசிய கணக்காய்வு பிரிவுக்கு நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அது சம்பந்தமா ஏனென்றால் நாங்கள் நேரடியாக கூப்பிட்டு வச்சு கௌரவ உறுப்பினர் கவலையன் அவர்களே ஒரு சில உத்தியோகங்களை கூப்பிட்டு இந்த சத்தம் போடுறதாச்சானந்தன் அவர்களுக்கு விசாரணை எல்லாமே கேட்க இப்ப அக்கௌண்ட் கேட்டா அக்கௌண்ட் சொல்றா தனக்கு தெரியாம இங்க போயிருக்கு. சிஆர்ஐ கேட்டா ஆர்ஐ கேட்கிறார். இப்படியே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்காம தான் உடனடியாக ஓட போனா கண்டிப்போடு அகற்ற வேணும் என்று உத்தரவிட்டேன். அதற்கு பிறகு இப்ப நாங்க ஒரு தேசிய கணக்காய்வு பிரிவுக்கு இதை அனுப்பி இருக்கிறோம். இது சம்பந்தம் அறிக்கை தெளிவா சொல்ல விளங்காமே அவைய கூப்பிடு போய் என்ன ஊழலுக்கு துறப்போறோம் என்று சொன்னா ஒரு அப்பட்டமான ஒரு பொய்களையும் அப்பட்டமான குற்றச்சாட்டுகளையும் சொல்றது. அவர் செய்திருப்பார் இவர் செய்திருப்பார் என்று சொல்லி அந்த கௌரவ உறுப்பினர் நிஷாந்தன் உண்மையில ஒரு வார்த்தை பிரிவுகளை சரியான முறையில பாவிக்கிறார்கள். இவர் ஒரு பெண் உத்தியோகத்தை கூப்பிட்டு கேள்வி கேட்கிறோம். அவ பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு இடையில நிக்கிறாருன்னா நான் ஊழலுக்கு துணை போறேன் நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவாவுக்கு துணை நிக்கிறேன் நம்ம பணி எடுக்கிறேன் உங்களை வகை எப்படியான முறையில வழி எடுத்ததே நம்ம எப்படியான முறையில வழி எடுத்து எத்தனை குற்றச்சாட்டுக்கு மேல வைக்கிறார். இது சம்பந்தமாக கௌரவ உறுப்பினர் நிஷாந்தன் ஆதாரங்கள் இதுக்காக நான் கேட்கிறேன். இவ்வளவு குற்றச்சாட்டம் இவ்வளவு ஆணித்தரமாலும் இந்த சபையில கலைக்கிறோம். உங்களோட ஆதாரம் இருந்தா உங்களோட பிராணி இருந்தா நாங்க இந்த உயரிய சபையில உங்களோட பிராணி இருந்தா ஆதார தொடர்பு குற்றச்சாட்டை நிறுவீங்க. கௌரவ உறுப்பினர் நிஷாந்தன் உங்களோட கருத்து. நான் என்ன சொல்ல வரணும்னா நான் கேள்வி கேட்டதுக்கு அந்த டிசி அவர்கள் பதில் அளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அதுக்கு சில வார்த்தை பிரிவுகள் நடந்து முடிந்து விட்டன. ஆனாலும் அதுக்கிடையில கௌரவ உறுப்பினர் இளங்குவர்கள் ஒரு விதமான கட்டையை போட கௌரவ உறுப்பினர்கள் வேறு விதமான கட்டையை போடுகிறார். ஆனா தெரிஞ்சுமே அவாவை பதில் சொல்ல விடாம உத்தியோகம் நான் உங்களிடம் சொல்றேன் யார்ட்டையும் சொல்லல. அவா பதிலளிக்க வந்த விஷயத்தை பதிலளிக்க கூடாதுன்னு சொல்லி தடுப்பதற்கு இவருக்கு கௌரவ உறுப்பினர் நீங்க பிள்ளைய அந்த கருத்தை விளக்கி இருக்கிறீங்க. நீங்கள் சரி இதுங்க யாருமே தடை கட்ட போட இல்லை இல்ல கௌரவ உறுப்பினர்களே தடை கட்ட போட இல்லை. இதுக்கு எவ்வளவு சாத்தியப்படும் சட்டத்துல இருக்கா நாங்கள் ஒரு உத்தியோகம் நடவடிக்கை வச்சிருக்கோம். அதிகாரியை வச்சு எழுப்பி வச்சு நாங்கள் உரிய முறைகள் நீங்கள் உத்தரவிடுகிறீர்கள். அது மூலம் அவன் சொல்றா சட்டத்தை ஆனா விரும்பி பதிலளிக்காது அவாத கருத்தை சொல்லி கருத்து சொல்றாங்க. அது என்ன நீங்க சொல்லாதீங்க சட்டத்துல இடம் இருக்கான்றது செலக்ட் பண்ணும்போது எடுத்து கொடுக்குற வேலை இருக்கு. இது நான் எடுத்து கொடுக்க நீங்க உங்களுக்கு தெரியாது கௌரவ உறுப்பினர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கட்சியிலிருந்து ஊழலுக்கு துணவோம் விதமாக கருத்து தெரிவிக்க கூடாது. எழுதுங்க நீங்க ஹெட்லைனே போடுங்க எங்க ஒண்ணு விடாம போடுங்க. எங்களுக்கு ஒரு நட்டம் வர போறது இல்ல. சரிதான் கேள்வி கேட்டது சரியா அப்படியான்றத பற்றி தான் நான் கலைக்கிறேன். பதில் சொல்றது சொல்லாத நான் அவையிட்ட பேசுறேன். கேள்வி வந்து ஆணையாளர் அவர்களே முதல்வர் அவர்களே நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற சாவன கோவையின் படி இங்க இதுல இருக்கணும் தானே இப்ப சொல்லட்டும் ஆறாவது சொல்லட்டும் அப்படி உத்தியோகத்தை வச்சு கேள்வி கேட்கறது சரியா அப்படியான்னு இல்ல இது சம்பந்தமா நானும் சொல்றேன். அவையெல்லாம் நாங்கள் கேள்வி எழுத்து மூலம் கொடுத்துதான் வச்சு அந்த கேள்வி இந்த கேள்வி எனக்கு கேட்ட முடிக்கிறத விட உங்களோட கேள்வியெல்லாம் எடுத்து முதல் தாங்க நாங்க கொடுத்து பண்றோம். இல்ல வந்துட்டா பதிலளிக்க ரெடியா இருக்கிறா. நீங்க உத்தரவிட்டு விட்டீர்கள். இந்த முறை பதில் கேட்கிறோம். நீங்க எப்படி இங்கேயே பதில் அவாவில நிக்கிறீங்க. இல்ல அவன் பதிலளிக்க ரெடியா இருக்கிறா. அந்த வாயால ஒத்துக்கொண்ட விஷயத்தை எல்லாருமா சேர்ந்து தண்ணி ஊத்தி மறைக்கிறீங்க. எல்லாரும் தண்ணி ஊத்தி மறைக்க இல்ல எங்களோட டிசி நீங்க சம்பந்தமான ஒரு கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருந்தா சொல்லுவோம். இல்லாடிகளுக்கு கூட உங்களை தாங்க நானும் உங்களுக்கு தரப்படுறேன். பதில் இருந்தா தாங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு நானும் உங்களுக்கு தரப்படுறேன். எடுத்து மூலம் தாங்க வேண்டிய பாரு உங்கள்ட்ட உடனே இருந்தா தாங்க ஒரு உறுப்பினர்களும் விளப்பதவில்லை. அவங்க முழு விளக்கம் தந்தது பிறகு பதில் தந்தது பிறகு கௌரவ உறுப்பினர் உடனடியாக அந்த சபையை ஒத்தி வச்சுட்டு கூட நடக்க மாட்டார். உங்களுக்கு சொல்லி இருக்கு அவர் தன்னுடைய கருத்தெல்லாம் சொல்லி கண்ட பதிலெல்லாம் சொன்னது பிறகு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருந்தா என்னடா நீங்க சொல்லலாம். அவர்கிட்ட நீங்க கையை காட்டி வழியாக இல்லை. சரி நீங்க கூட பதில சொல்லுங்க. சாதாரணமா பிளானிங் கமிட்டிக்கு ஒரு தரத்துல 20 இருந்து 25 பாயிண்ட் போட்டு பண்ணி எடுக்கிறது. இப்ப இருக்கிற முறையின் படி ஒரு லெஜர் ஒன்று போட்டு வச்சுக்கிறோம். அதுக்குள்ள ஒரு 12 மணிக்கு
அதன்படி அன்றைக்கு என்ஜினியரால போட்டுக்கொண்ட பையன்றது அந்த லெஜண்ட் படி இருக்கிறது வரும். முதலாவது அடுத்தது எப்ராஞ்சில இருந்து கண்ட்ரி போர்ட் சம்பந்தமானது பிளானிங் கமிட்டிக்கு வர வேணுமா இருந்தால் அது எப்ராஞ்ச் ஓய்சி ஊடாக நான் சீஃப் கவுண்டர் ஓய்சி ஊடாக சிஆர்ஐ ஊடாக வர வேணும் பிளானிங் கமிட்டிக்கு. அன்றைய கமிட்டியில இருந்தார்கள் honorable mayor, commissioner, chief engineer, மற்றது RD engineer, நிர்வாகி planning யூனியன் 2 members and technical officer. அப்ப இதுல இருக்கிற இந்த படங்களையோ அல்லது இதை பார்க்க வேண்டிய அதிகாரமுள்ளாக அது ஒரு சார்ட்டர்ட் என்ஜினியரோட இருக்கிறார், RD ரோடங்க பணியா RD என்ஜினியர் இருக்கிறார். இவரா பேரும் இருந்து அனுமதிச்ச ஃபைல் தான் இருக்கு. அதுலேயே அவளா பேரும் சைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் இதுக்கான அனுமதி வழங்கப்படலாம்ன்றது. அதில் நான் மீட்டிங்ல நான் இல்லை முதலாவது விஷயங்கள் கேட்டதுக்கு இதில் ஆணையாளர் மேயர் உட்பட எல்லாரும் சைன் பண்ணி அந்த ரோட்டு ஆடிய ரோடபடியாக ஆடிய என்ஜினியர் சைன் பண்ணி யூனியன் அப்ரூவல் தீர்மானிக்காம யூனியன் ரெப்ரஸன்டேட்டிவ் 2 பேர் சைன் பண்ணி எங்க சீஃப் என்ஜினியர் சைன் பண்ணி வந்தபடி அவளா அனுமதி வந்தபடி அனுமதிக்கு இந்த கண்டிஷன் அடிப்படையில் இதுக்கான அனுமதி அவர் திரும்ப நாங்க அனுமதி கொடுத்துருக்கதான் அவர் செய்யணும். இது அனுமதிக்கான டைம் இல்லை. அனுமதி இந்த கண்டிஷன் அடிப்படையில் அனுமதி வழங்குவதில் திட்டமிடல் தீர்மானிக்கப்பட்ட முடிவை மட்டும்தான் நான் அனுப்பினால் இதே அந்த மீட்டிங்ல எடுத்த 25 ஃபைலுக்கு இதே கண்டிஷன் இந்த கண்டிஷனோட அனுமதியா அல்லது அனுமதிக்கப்படுகிறதா டிசிஷன் அனுப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்ற அடிப்படையில் நான் எல்லாருக்கும் அனுப்புற மாதிரி அனுப்பினாலும் சொன்னா நான் கடந்த மணிக்கு தான் அந்த கண்டிஷனை கொண்டாந்து கொடுக்கிறேன். அவ்வளவுதான் இந்த பை சம்பந்தமான தொடர்பு நான் டீல் பண்ணினது. இதுக்கு பிறகு அது மேலதிகமாக ஏதாவது கிளாரிபிகேஷன் சொல்ல வேண்டி இருக்குமா இருந்தால் அதுக்கான பதில் நான் வழங்க தயார். இதுக்கு பிறகு இந்த பை சம்பந்தமா நான் ஒன்றும் டீல் பண்ணவில்லை என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இத்தனை விஷயத்துக்கு சொன்னதுக்கு நன்றி கௌரவ முதல்வர்களே. தங்களுடைய இவா அனுமதியை வழங்கப்பட உங்களுக்கு பிளானிங் தீர்மானித்துள்ளது என்று அடிப்படை கடிதம் வச்சிருக்கிறான். அதில் இத்தனை ரூபா கட்ட சொல்லி வந்திருக்கு. ஆனா அவன் அந்த கடிதத்தை கொண்டு வந்த பிறகு போன் கொடுக்காம 1,70,70,000 ரூபாய் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல அப்படி காசு வாங்கினாங்க. எப்ரான்ஸ்ல வாங்காம எப்ரான்ஸ் வாங்கல பிளானிங் வாங்கிடுங்க. இதுக்குரிய ப்ராசஸிங் ஃபீஸ் பிளானிங்ல தான் பே பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் என்னென்று போன் நிரப்பாமைக்கு 1,80,308 ரூபாய் நேப்பர்சம் இதை வாங்கியிருக்கீங்க. பிளானிங் எப்படி இந்த கண்டிஷனின் படி வாங்கணும்னு சொன்னது பிறகு கண்டிஷனின் படி வாங்கணும்னு சொன்னா போன் நிரப்பாமைக்கு அப்படி வெறும் சீ கொடுத்துக்கா அம்மாவோட கையெழுத்தை வச்சு தான் காசு வாங்கியிருக்கீங்க. அதுதான் நாம சொல்றோம். இல்ல இவரோட அம்மாவோட கடிதத்தை வச்சு கொண்டு எப்ரான்ஸ் என்னன்னு அவங்களோட 1,80,398 வாங்கினார். சரி சரி தங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ எந்த போன் அடிப்படையில வாங்கினார். பிளானிங் இது சம்பந்தமா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நடத்தேராது. இப்ப நான் சொல்றேன், இதுக்கு நான் ரோட போடுறேன். இது சம்பந்தமா ஒரு விசாரணை குழு கொண்டு போட்டு உங்களுக்கு இது சம்பந்தமான உங்களோட கேள்விகளுக்கு சரியான பதில அந்த விசாரணை குழு மூலம் தான் செய்யலாம் என்று நான் இதுல சொல்றேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இவன் நான் இப்ப அந்த கண்டிஷனுக்கானவா நான் அனுப்பிட்டேன்னு சொல்றேன். அந்த கண்டிஷனை பிறகு அவரை சரி அப்ப நீங்க இது சம்பந்தமா அந்த கடிதம் அனுப்பினதால அந்த காசை கொண்டு கட்ட சொல்லி 14ஆம் தேதி 4வது இறப்பகுதி பொறுப்பதிகாரிக்கு பிளானிங் பௌதிக திட்டமிடல் ஒரு கடிதம் போட்டுருக்கான். மேற்படி கண்டி போட்டானது யாழ்ப்பாணம் கருத்துத்துறை வீதி நிறுவப்பட உள்ளது. கேட்டுக்கொள்ளுங்க, பஞ்சுத்துறை வீதியில் நிறுவப்பட உள்ளதற்கான எந்த விதமான அனுமதியும் அவர்கள் எடுக்கப்படவில்லை. இதுக்கு முதல் நடந்த இருப்பியடி சந்தையில் நிறுவப்பட உள்ளதுக்கான அனுமதிக்கான தனி ஒரு கூட்டம் போட்ட மீட்டிங் மினிட்ஸ் சைடோட இன்னொரு ஃபைல் கிடக்குது. இதுக்கு எந்த இடத்துல நிறுவனப்படப்படுவது எவருக்கும் தெரியாது, உங்கள் உட்பட. கல்வி ஓட்டுக்கு 1/8/2025 திட்டமிடல் கூட்டத்தில் 25 கடந்த மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன் என்று 4வது பொறுப்பதிகாரி எப்ரான்ஸுக்கு போடப்பட்டது. பிரதிய கணக்காளருக்கு போட்டிருக்கிறேன், பிரதம கணக்காளருக்கு போடப்படவில்லை.
பிரதம கணக்காளருக்கு தெரியாமைக்கு பிற கணக்காளருக்கு போட்டா அது வேற டிபார்ட்மெண்ட் பிரச்சனை. ஆனாலும் 22ஆம் தேதி வழங்கப்பட்ட போமுக்கு 23ஆம் தேதி கையெழுத்து இல்லாமல் என்னண்டு ஆரை ரிப்போர்ட் போட்டவர். சம்பந்தமா நீங்கள் நிதி குழுவிலும் ஆன்சர் கிடைக்கல என்றுதான் நான் ஒரு விசாரணை குழுவை போட்டிருக்கணும். தேசிய கணக்காக இந்த வேலையை முழுக்க முழுக்க மோசடியாக நடவடிக்கைன்றது உங்களுக்கு விளங்குதா தெரியுதா? அதே விசாரணை குழுவில கைக்குழுக்கு கண்ணாடி இல்ல இது சம்பந்தமா சரியான முறையில நாங்கள் விசாரிச்சு அல்ல உண்மையா மோசடிதான் நீங்களும் அதிலே முழு மூச்சாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இதுல எள்ளோ முடியாமோ உங்களுக்கோ சீஃப் அக்கௌண்டன்டோ தெரியாத வந்துவிட்டோம். ஆனா இதை பின்னால் இருந்து இயக்கிய மறைகரன் யார்? விசாரணை குழுவில் போட்டோம். என்னென்றே தெரியாமைக்கு அவன் கிண்டி கம்மி போடு நினைக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வராம நினைக்கும். எஃப்ராஞ்சுக்கு காசு கொடுக்காத நினைக்கும். உங்களோட 2 வயசை ஒருத்தருக்கு அனுமதி இல்லாம சீஃப் அக்கௌண்டன்ட் என்ன காலந்து கூட தெரியாம ஏறும் நினைக்கும். இவ்வளத்தை நடத்தி முடித்த பேரை நீங்கள் எப்பொழுது வெளிப்படுத்துகிறீர்கள்? எனக்கு தெரிஞ்சது நடக்கும்னா இப்ப உடனே நீ சொன்ன மாதிரி இந்த இந்தியா மாத கூட்டத்துல நீங்க விசாரணை குழு போட்டு சம்பந்தமான நிதிக்குழு அறிக்கையிலேயே சரி இந்த அறிக்கையில தெளிவா இல்லைன்னா வார முறை கூட்டத்துக்கு அவளா கேள்விக்கு முடிய சரியான ஒரு பாதையில எங்கட நிர்வாக பகுதியில் உள்ள சகல உத்தியோகர்களாலும் இது ஒரு விசாரணை நான் இது ஒரு விசாரணை குழு வச்சு இது சம்பந்தமான ஒரு லஞ்ச ஊழல் குழுவுக்கு லஞ்ச ஊழல் குழு இருக்கല്ലോ இது லஞ்ச ஊழல் குழு விசாரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் தேசிய கணக்காளர் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்படும் பொழுது அது எடுக்கப்பட முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணப்பட்டதா? நாங்கள் நேரம் எடுக்கிறாரு நம்ம மினிஸ்ட்ரியில இந்த ஓட எடுக்கவே மாட்டாங்க. நீங்க மாநிலத்துக்கு கொடுங்க. நான் கூட்டிருக்கிறாங்க என்ன பாதுகாப்பு வந்தா இப்ப சொல்லலாம் வேற செய்யுங்க செய்யறது ஓகே பிரச்சனை அனுப்பியாச்சு விசாரணை நல்லது அனுப்பியாச்சு. அதுல பதில் வேலை இல்லை. உறுப்பினர்களை இது லஞ்ச உள்ள குழுவுக்கு நான் பாராட்டுகிறேன். ஆகையால் இது சம்பந்தமா உண்மையில ஒரு ஆக்கப்பூர்வமான விசாரணையை விசாரித்து இது சம்பந்தமா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 2021ஆம் ஆண்டு டெம் சொல்யூஷன் நிறுவனத்துக்கு கௌரவ மணிவண்ணன் அவர்கள் அப்போது இந்த பிரதி ஆணையாளர் ஊடாக வழங்கப்பட்ட கடிதத்தில் அந்த கடிதத்தை ஆணையாக பயன்படுத்தி எந்தவித ஆவணம் இல்லாமல் அந்த கடிதத்தை மட்டுமே ஆணையாக பயன்படுத்தி செய்யப்பட்டதை முன்மாதிரியாக கொண்டுதான் இந்த முறை இந்த தவறு இழைக்கப்பட்டது என்றால் இது தவறு என்றால் அது தவறு. ஆகவே அந்த தவறின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட வேளாண் இடிவிப்பை சந்தை கருத்தை மட்டும் முடிவு என்ன 20ஆம் ஆண்டு அப்போது அந்த விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுக்கு நல்லூரில் குற்றம் செய்வோம் நான் சார்பற்றவர்களை பயன்படுத்த சொன்னேன். நான் அதாவது அப்போதைய 3ஆம் வட்டார உறுப்பினர் சுமதி 2ஆம் வட்டார உறுப்பினர் யாழ்ப்பாணம் பெற வைக்க வேண்டிய வளவை யாழ்ப்பாணம் மாநகர சபையின் எல்லையில போட வேண்டும். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் எல்லை நல்லூர் பிரதேசம் முடிவடைந்த இடத்திலே 2ஆம் வட்டாரம் என்னுடைய வட்டாரத்தை தொடர்ந்து பெணாரி வீதியிலும் சரி கேகேஎஸ் வீதியிலும் சரி. அப்பொழுது நாங்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்த பொழுது தன்னுடைய 8ஆம் வட்டாரத்தில் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கௌரவ வேறதனையை பார்த்து கொண்டு போய் 2 போராடி கொள்வதால் அவர்கள் இருப்பேணியை போடுவோம் என்று 8ஆம் வட்டாரத்தில் போராடிச்சவர் மணிவண்ணன் அவர்களுடைய முக்கிய சக வேறதனையை பார்த்து அந்த ஓட்டுக்கு நீங்க எடுக்க போற ஆக்ஷன் என்ன? 2021ஆம் ஆண்டு அதுக்கு 2021ஆம் ஆண்டு கொடுத்ததுக்கு பிறகு சபை கலைஞ்ச பிறகு அந்த டெம் சொல்யூஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது 2024ஆம் ஆண்டு. அந்த 2024ஆம் ஆண்டு 12ஆம் தேதி 7ஆம் மாசம் 24ஆம் ஆண்டு கொடுத்த கடிதத்துக்கு அவர்கள் 12/9/2024ஆம் ஆண்டு நான் புஸ்தகம் 194 உச்சத்த எந்த முல்லையிலிருந்து 16/7/2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள்.
நீங்கள் 2021ஆம் ஆண்டு எங்களுக்கு அனுமதியை தந்து போட்டு உஷ்ணாலாம் 194 உஷ்ணத்தமாறு எந்த இடம் இல்லை என்ற டெம்ப்சல்யூஷன் ஆல் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் 16/7/2024 கடிதத்தின் கொப்பி எங்களோட ஃபைல்ல கிடக்கு வேணும்னா உங்கள் பேர் பார்வையிடலாம். நீங்க 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு அப்போதைய பிரதி ஆணையாளர் கடிதத்தை வச்சுக்கொண்டு நட சொல்லி போட்டு இல்ல அனுமதி இல்ல உடனடியாக வந்து 3 வருஷம் கழிச்சு அனுமதி எடுத்து கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நாங்கள் கட்டின காசு என்ன, டிஸ்பிளேக்கு கட்டின காசு என்னன்னு சொன்னா 3 வருஷம் கழித்து தான் அனுமதி எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இன்று வரை அந்த அனுமதிக்காக அந்த கடிதத்தை தவிர ஒரு போம் விளம்பரம் என்று எழுதப்பட்ட ஒரு போமோ அக்கவுண்ட் நாங்களோட சைனோ ஒன்றும் இல்லாம இன்று வரைக்கும் இன்னொரு சட்டங்களோட போட்டை நாங்களே அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் முன்னாள் விரதராய் பார்த்தீங்களாக தன்னுடைய வட்டாரத்தில் மணிவண்ணன் அவர்களுடைய படிப்பின் பேர் கொண்டு போய் நடப்பட்ட சட்டவிரோதமா போட்ட விளம்பரத்தை எடுக்கிறாரு அழைக்க போறீங்க அதை சட்டவிரோதம் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களே. அம்மா நன்றி. இதுதான் உங்களுடைய உத்தரவு. ஊழலுக்கு எதிரான உங்கள் முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆக இதுக்கு எடுத்த அதே ஆக்ஷனை நீங்கள் அந்த ஃபைலை ஆராய்ச்சி அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதை சட்ட ரீதியாக ஆக்குவதற்கான கூப்பிட்டு கடிதம் வாங்கி பேருந்து டிஸ்பிளே வாங்குற பயிர்கள் இருக்கா தங்கள் உத்தரவு முன்னதாக எப்ராந்திலிருந்து பிரதம கணக்காளர்களாக பார்வையிட விரும்புகிறேன். அதில் இருந்தால் அதில் கை வைக்கிற கஷ்டம். இது பண்ணாங்க நிகழ்ச்சி நண்பரை கூட்டம் போறது உங்களோட சகல கேள்வி எடுக்கணும். நீங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க கேட்கிற கேள்வி அவெல்லாம் எழுத்து மூலம் என்ன கொண்டாங்க பிளானியம் கலைச்ச விஷயங்களை கலைச்ச அவளுக்கு நீங்க எழுத்து மூலம் தாங்க நான் உரிய பாதிக்கு அனுப்பி உங்களுக்கு உரிய பல்ல தாரன் மற்ற இதுக்கு முதல் சொன்ன விடயங்களுக்கு லஞ்ச உணர்வுகள் நாங்கள் குழு அது கூடாக நாங்கள் ஒரு விசாரணையை போடுவோம். கண்டி போட்டு சம்பந்தமானது ஒவ்வொரு உத்தியோகத்தையும் கூப்பிட்டு கேள்வி கேட்டு நிற்கிறோம். ஒரு பிள்ளையான விடயம் ஒரே கிழமை எல்லாரையும் வச்சு லஞ்ச குழு இருக்கணும். அந்த குழு அது சம்பந்தமான விசாரணையை எடுக்கணும். சரி, தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில 15 நாட்கள் உள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில 15 நாட்கள் உள்ள விசாரணை செய்து அறிக்கைகளை சேர்த்துதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல நடந்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில கூட இதை முழுமையா பாரப்படுத்தலாம். ஏன்னா இது நீண்ட கால பிரச்சனையோட சம்பந்தப்பட்டது என்ற வகையில அமைக்கப்பட்டிருக்கிற லஞ்ச குழுவுக்கு கூட சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கலாம். ஆகவே நாங்கள் பரிந்து வைக்கிறோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இதை பாரப்படுத்தும்படி கலைமொழி அதே கவர்னர் முதல்வராக கவலை சொன்னார்கள் அந்த விஷயத்தை தாங்கள் செய்தோம். ஆனால் அதுக்கிடையில தாங்கள் முன்ஜாக்கிரத முத்தன்னாக சில பேர் அந்த ஃபைல்களை இப்படித்தான் சரி செய்ய வலிக்கிட்டால் எந்த விதமான முயற்சியும் பணித வலிக்காது. ஏன்னு சொன்னா 1க்கு 3 கோப்பி வழியாக கிடக்குது. அவருக்கு